கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். ரஞ்சனி, காயத்ரி மற்றும் இதர இசைக்கலைஞர்கள் சேர்ந்து மியூசிக் அகாடமியின் மாநாட்டில் வருகின்ற டிசம்பர் 25 அன்று நடைபெற இருந்த கச்சேரியும் ரத்து செய்ய முடிவு செய்துள்ளனர். ஏனெனில் அந்த நிகழ்வுக்கு TM கிருஷ்ணா தலைமை தாங்குவார் என்பதால் அவர்கள் TM கிருஷ்ணா மீது குறிப்பிட்ட சித்தாந்த எதிர்ப்பை முன்வைத்துள்ளனர். கர்நாடகா இசை சமூகத்திற்கு அவர் பெரும் தீங்கு விளைவித்துள்ளார் என்றும், அதன் மரபுகள், ஆன்மீக அம்சங்கள் மற்றும் தியாகராஜர் மற்றும் MS சுப்புலட்சுமி போன்ற மதிக்கத்தக்க நபர்களை அவமதித்துள்ளார் என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பிராமணர்கள் மீது தீவிர எதிர்ப்புகளையும் பெண்கள் குறித்து அவதூறு பேசியதாக ஈவே ராமசாமி பெரியாரை ஆதரித்ததற்காகவும் TM கிருஷ்ணசாமியை விமர்சிக்கின்றனர். இதே சித்தாந்தத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தமிழக மக்களின் எதிர்ப்பு அரசியலை மேற்கொண்டு வருகிறார். வணக்கங்க. இந்த 2-3 நாளாக ஒரு பெரிய சர்ச்சை ஓடிட்டுருக்கு. நார்மலாக இதை பற்றி நான் பேசினதே கிடையாது. ஆனால் என்னை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் கர்நாடக இசையில் ஒரு பெரிய ஃபேன் தான். எங்கள் வீட்டில் பல ஜெனரேஷன்ஸாக கர்நாடிக் மியூசிக்கை வாசித்து பாடி ஃபாலோ பண்ணுறது எங்கள் வீட்டு ட்ரெடிஷன். இன்ஃபேக்ட் இந்த ஒன் ஆஃப் மை முன்னோர்கள் ஹிந்துவில் எடிட்டராக இருந்தவர் இந்த மியூசிக் அகாடமியோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸில் ஒருத்தர். முதல் 150 பேர் மெம்பர்ஸில் இவரும் ஒருத்தர். இப்போ இருக்கிற இந்த அகாடமியில் TM கிருஷ்ணாவுக்கு சங்கீத கலாநிதி அவார்டு கொடுத்ததை ஏற்று ஒரு பெரிய சர்ச்சை நடந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கே சேராமல் பாம்பேலேயே பிறந்து வளர்ந்த ஒரு சிஸ்டர்ஸ் 2 பேர் TM கிருஷ்ணாவை தரக்குறைவாக பேசி, பெரியாரை தரக்குறைவாக பேசி, அவர் ஒரு ஃபேசிஸ்ட்டுங்கிற மாதிரி அர்த்தத்தில் ஒரு ட்வீட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு மெட்ராஸில் இருக்கிற 2 அண்ணன் தம்பி கர்நாடிக் மியூசிக் இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய தேசிய கட்சியோட தலைவராக இருக்கிற அண்ணாமலையும் ஒரு பர்டிகுலர் மேல்குடி சமூகத்துக்கு ஆதரவாக ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். ஸோ முதல்ல நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் இசையை பிரபலமாக்கினது அந்த சங்கம், அந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அப்படிங்கிற பேச்சில் ஆரம்பித்து அந்த தியாகராஜா அந்த கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு கொண்டாடிட்டுருக்காங்க. அப்படி தான் அந்த தாத்பரியம். TM கிருஷ்ணா அதுக்கு அகென்ஸ்டாக கேள்வி கேட்டு செபாஸ்டியன் பிரதர்ஸ் அப்படின்னு யார் ஆக்சுவலாக மிருதங்கத்தை பண்ணுறாங்களோ அந்த தலித் சகோதரர்களை பற்றி எழுதினதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப வருத்தம். பட் இப்போ உண்மை என்னங்கிறத இந்த பாம்பேலேருந்து வந்தவங்களுக்கு, நீங்கள் இந்த அரசியல்லாம் பாம்பேலேயே வச்சுக்கோங்க, நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் வரவும் வேணாம், நீங்கள் இங்கே கர்நாடிக் மியூசிக் பாடாதது எங்களுக்கு நல்லதுன்னு வரலாறோட சொல்லுவோம். தமிழ்நாட்டில் தியாகராஜாவுக்கு அப்புறம் முத்துசாமி தீட்சிதருக்கு அப்புறம் பெருசாக முதல்ல தமிழ் பாட்டை பெருசாக்கினவர், தமிழ் ரிசர்ச் பண்ணது பாடல்களில் மேல்குடி மக்கள் இல்லை, அப்ரஹாம் பண்டிதர்னு ஒரு கிறிஸ்டியன் நாடார். அவர் எழுதின புஸ்தகம் இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப பாப்புலராக இருக்குது. வெள்ளக்காரங்க அவருக்கு ராய் பகதூர் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்தவர். தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு சித்த ஹாஸ்பிட்டலும் வச்சு அதுக்கு தனியாக ஒரு பண்டிதர் தோட்டம்னு ஒன்று வச்சு எல்லா ஹர்ப்ஸையும் க்ரோ பண்ணார். அவர் பேரங்கூட பெரிய மியூசிக்காலஜிஸ்ட்டு. அவர் 1916 பரோடாவில் ஆல் இண்டியா மியூசிக் கான்ஃபரன்ஸில் பங்கெடுத்துட்ருக்கார். இவர் அந்த இவங்க சொல்கிற கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவர் இல்லை. 2வது வீணா தனாம்பால்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்களோட வந்தவங்க தான் பிருந்தா முக்தா. இது மாதிரி பெரிய சங்கீதம், கர்நாடிக் சங்கீதம் நீங்களே பிருந்தா முக்தாலாம் பார்க்கலாம். அவங்களும் இந்த மேல்குடி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க கிடையாது. சரி, சின்ஸ் அவங்க தியாகராஜாக்கே அவமானம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத திருவையாரோட வரலாறுல நம்ம பார்ப்போம். திருவையாறில்
ஒரு தியாகராஜா சன்னதி இருக்குது. அதாவது இது திருவாரூர் தியாகராஜர் இல்லை, திருவையார் அப்படிங்கிற ஊரில் பாடின தியாகராஜ ராமரை பற்றி பாடின தியாகராஜாவுக்கு ஒரு சன்னதி இருக்குது. அந்த சன்னதியை மேல்குடி மக்களாக கட்டினாங்க இல்லை. 1905 1906 கடைசி 2 ஃபாலோவர்ஸ் ஆஃப் தியாகராஜா அவர் இறந்த அன்னைக்கு அவர் சமாதியில் பாடி அன்னதானம் பண்ணி 2 பேரும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து பிரிஞ்சு வந்த 2 அண்ணன் தம்பிங்க அந்த 2 சைடை ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு கச்சேரி நடத்தினாங்க. அன்றைக்கி அவரோட சமாதி வாசலில் அவர் என்னைக்கு அவருக்கு முக்தி கிடச்சதோ அன்றைக்கி அந்த திட்டியில் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. பெரிய கச்சேரி சின்ன கச்சேரின்னு 2 தனியாக நடந்துட்டு இருந்தது. அப்போ அங்கே கோவிலும் கிடையாது, தியாகராஜா சிலையும் கிடையாது, சன்னதியும் கிடையாது. 1925 தேவதாசிங்கிறவங்கள தான் பாட வைப்பாங்க. இல்லாட்டா பெண்கள்லாம் பாடக்கூடாது. இந்த பாம்பே அறிஞர்களுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி ஒரு தேவதாசி கர்நாடிக் மியூசிக் பாடி இவங்க சொல்கிற தியாகராஜாவோட காம்போசிஷன்லாம் பாடி பெரிய பணக்காரியாகி குழந்தைங்களே இல்லாமல் கடைசி காலத்தில் தியாகராஜானால தான் இவ்வளோ பணத்தையும் நான் சம்பாதிச்சேன், அதனால் அந்த பணத்தை நம்ம தியாகராஜாக்கே ஏதாவது செய்யணும் அப்படின்னு செஞ்சு அந்த பெங்களூர் நாகரத்தம்மாங்க தான் அந்த தியாகராஜா சிலையை பண்ணாங்க, அந்த கோவிலை கட்டினாங்க, அந்த லேண்டே அந்த அம்மா தான் வாங்கினாங்க. நம்ம இந்த மேல்குடி மக்கள் என்ன பண்ணாங்க, நீங்கள் தேவதாசி, நீங்கள் லேடி, நீங்கள் அங்கே பாடக்கூடாது, அந்த அம்மா கட்டின கோவில்லையே நீங்கள் பாடக்கூடாதுன்னு சொன்னது தான் இந்த பாம்பே பாடவங்களோட ஹிஸ்டாரிக்கல் ஃபோர்ஃபாதர்ஸ். இந்த அம்மா சாதாரண அம்மா இல்லை, அந்த அம்மா தானே கோவில் கட்டிச்சு. தனியாக அந்த அம்மா தானே சம்பாதிச்ச பணம். 4 இடத்துல கோர்ட்டில் கேஸை போட்டு தனியாக இன்னொரு தனி கச்சேரி ஆரம்பிச்சிடுச்சு, 3வது கச்சேரி ஆரம்பிச்சிடுச்சு. இந்த 3வது கச்சேரியில் தான் பிரபலமான இருக்கிற லேடி சங்கீத வித்வான்களை கூப்பிட்டு பாட வச்சாங்க. அதுதான் பாப்புலர் ஆகிடுச்சு. முதல் 2 கச்சேரிக்கு நம்ம பாம்பே சகோதரிகளோட முன்னோர்கள் ஆரம்பித்த கச்சேரிக்கு அவனுக்கு கூட்டமே வராமல் எல்லா கூட்டமும் இந்த நகரத்தம்மா பெங்களூர் நகரத்தம்மா ஆரம்பித்த கச்சேரிக்கு போன உடனே சரண்டர் ஆகி அந்த அம்மாவை உள்ளே கூப்பிட்டு பாட வச்சாங்க. அதனால் கோவில் கட்டினதும் இவங்க கிடையாது, தியாகராஜாவுக்கு சேவை செஞ்சதும் இவங்க கிடையாது, தியாகராஜாவை பற்றி முதல்ல பேசினதும் இவங்க கிடையாது. தீட்சிதரோட முதல் ஸ்டூடெண்ட்ஸ் 4 பிள்ளைமார். அவங்க இது சொல்லி கொடுத்தாங்க, நடனம் சொல்லி கொடுத்தவங்க. அவங்க தான் பிரைம் டிசைபிள்ஸ் ஆஃப் முத்துசாமி தீட்சிதர். இந்த ஹிஸ்ட்ரிங்கிறது இதெல்லாம் உண்மை. ஏசுதாஸ் அந்த கம்யூனிட்டி கிடையாது, ரெஹ்மான் அந்த கம்யூனிட்டி கிடையாது. இப்போ அடாப்ட் பண்ணி ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்காங்களே இளையராஜா, அவரும் அந்த கம்யூனிட்டி கிடையாது. இவங்க எங்களுதுன்னு சொல்கிற எம்எஸ் சுப்பலக்ஷ்மியும் அந்த கம்யூனிட்டி கிடையாது. எம்எஸ் சுப்பலக்ஷ்மியோட அம்மா ஒரு தேவதாசி. இந்த உண்மையை சொன்னதுனால்தான் நீங்கள் டிஎம் கிருஷ்ணாவை புறக்கணிக்கிறீங்க. எம்எஸ் சுப்பலக்ஷ்மியோட ஹஸ்பண்ட் சதாசிவம் தான் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர். இப்போ நீங்கள் சோகால்டு ஃபேசிஸ்ட்டுன்னு சொல்கிற ஈவேரா எல்லா லேடிஸும் சமம், எல்லா ஜாதிகளும் ஒன்று அப்படிங்கிறத ரொம்ப பிரபலமாக சொன்னவர். நம்மளுக்கு அவரோட மற்ற கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கலாம், ஆனால் அவர் சொன்னதை நம்ம ஏற்றுன்னு தான் ஆகணும். அம்மா பாம்பே சகோதரிகளே, பெங்களூர் நகரத்தம்மா இல்லைன்னா உங்களை அங்கே உள்ளேயே விட மாட்டாங்க கோவிலுக்குள்ளே. ஐயா அண்ணாமலை அவர்களே, நீங்கள் தமிழர்களை காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. குஷ்பு நம்மளை பிச்சைக்காரின்னு சொன்னாங்க பாம்பேலேன்னு. அம்மையார் நிர்மலா சீதாராமனை தமிழர்கள் பிச்சைக்காரினாங்க. அதுக்கெல்லாம் வாய மூடிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஆளுங்களே உள்ளே விட மாட்டாங்க அண்ணாமலை, நீங்கள் அவங்களுக்கு கோவில் கட்டி இன்றைக்கி பாடிட்டுருக்கீங்க. நான் சொல்ல வேண்டியது இந்த பாம்பே சகோதரிகளுக்கு, பெங்களூர் நகரத்தம்மா இல்லைன்னு வைங்க, நீங்கள் கச்சேரியே பண்ண முடியாது. அந்த அம்மாவை கூட உள்ளே பாடக்கூடாதுன்னு சொன்ன கோஷ்டிக்கு சப்போர்ட் பண்ணி அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நம்பாதீங்க. நீங்கள்லாம் அத்வைத்தம் பேசுகிறீங்க, சங்கரா பேசுகிறீங்க. ஒரு சங்கராச்சாரியார்கிட்ட போய் கேட்டபோது நகருன்னு சொன்னார் சங்கராச்சாரியா, ஆதிசங்கரர். அப்போ அந்த பாலை கேட்டான், எதை நகர சொல்கிற, பாடியை நகர சொல்கிறியா, இல்லை ஆத்மா நகர சொல்கிறியா, இல்லை உடம்பை நகர சொல்கிறியான்னு சங்கரர் அவர் காலிலே விழுந்தார். இது மகாபாரதத்துலேயும் ஒரு கதை இருக்குது. அதனால் நம்ம எதை படிக்கிறோம், எதை பாடுறோம், நம்ம எதை பாடுறதுக்கு என்ன தாத்பரியம், அத்வைத்தம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டு பேசுங்க. உங்களை யாரும் இங்கே மெட்ராஸில் பாடுன்னு கெஞ்சலை. உங்கள் ஊர்லேயே பாடுங்க,
சந்தோஷமாக இருங்க. எங்கள் ஹிஸ்ட்ரியை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது.